ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ப்ளே டைம் நம்ம டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 வந்து நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க மறக்காமல் போய்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போது ஐஸ்கிரீம் 2 விளையாட போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். எடுத்தவொடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ஆடை வரைஞ்சுங்கிறாப்புல. இவன் பேர் என்னன்னு தெரியல. மஞ்சள் சொக்கப்பட்டாங்க. இவன் பேர் இனிமேட்டு மஞ்சள் சொக்கா. என் பேர் மஞ்சா சோகா. ஒருத்தன் மைக்கு, ஒருத்தன் சார்லி, இன்னொரு லிஸ்ஸு. இந்த பொண்ணு தான் இந்த லிஸ்ஸு. இந்த லிஸ்ஸு யாரு கேட்டிங்கன்னா, சார்லியோட தங்கச்சி, அதாவது நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி. அந்த பொண்ணு நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்ற சீக்ரெட் ஐயும் ஒன்று வச்சுருக்காங்களா, பேஸ் மாதிரி, சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்காங்களாம். அங்கே என் அண்ணன் எதுவும் சொல்கிறானா, வர சொல்லியிருக்கான். ஏம்மா பொண்ணே ஊர் இப்போ உனக்கு பிடிச்சி பிடிக்கிறான். இப்போ உசு எடுக்க போகிறாங்க என்ன. இப்போ இவ்வளோ போய் காப்பாற்ற சொல்லி என்ன உசு எடுப்பாங்க. அவ்வளோதானே, முடிஞ்சா. சொந்த வீடு தான் கைஸ் இது வந்து. ஆனால் ஜன்னலில் ஏறி குச்சி போகணுமா? ஏண்டா வீடு தந்து போட்டு போக மாட்டேடா, யாரா நீ? இந்த பிளாங்கெட்டை மடித்து அதில் கட்டி எடுத்துன்னு போகணுமா? எனக்கு ஒரு ஸ்லிங் ஷர்ட் தேவைப்படாது, இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏண்டா 3 இது வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலி நான் வந்து செகண்ட் டைம் இது விளையாடுறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. அதனால் அது அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது த்ரீ கல் குத்தாங்க, 3 கல் குத்தாங்க. ஆனால் இப்போது ஒரே ஒரு கல்லை குத்துட்டு ஏமாற்றிட்டானுங்க. சரி, இந்த மேப் எடுத்து வச்சுப்போம். ராடே எப்படி இருக்க? ஓகே, நம்ம சார்லியோட தங்கச்சி வந்து நம்ம இப்போ அவன் கடத்தி வச்சுருக்கான். நம்ம இல்லை, கடத்தியாக வச்சுக்குது அவன். ஓகே, இப்போ நம்ம சினிமாவுக்கு போயிடலாம். ஏன்னா சினிமாவில் கொஞ்சம் தான் வேலை இருக்குது. அதை பார்த்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பாதி வேலை முடிச்சா மாதிரி. இதுக்கு நடுவில் ஒரு சீன் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இது ராடு மாதிரி இருக்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா ராடு ஒல்லியே தானேங்கிறான், ஏன் எப்படி குண்டாக இருப்பான்? யூ அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் அதர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். எல்லோரும் கூட நான் வித்தியாசமாக இருக்கேன். நான் ரொம்ப கூட சாப்பிடலை, ஆனால் எப்படி ஃபேட் ஆனேன் அப்படின்னுங்கிறான். என்ன சாப்பிட்ட? இவன் என்ன திரும்ப பண்ணியிருக்கான், அவங்க அப்பா ஸ்பெஷலாக ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்காரு. அதை தூக்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கான். இவங்க அப்பா பண்ணுறதே ஒரு ஃப்ராடு வேலை, அதை தூக்கிட்டு வந்து இவன் சாப்பிட்ருக்கான். அதான் பப்ளியாக இருக்கான். இதனால இதுதான் அவனுக்கு தேவைப்படுற பொருளே இது தான். ஏன்னா அப்போ தானே ஐஸ்கிரீம் பண்ண முடியும். அதனால தான். ஓகே, நம்ம சினிமாஸ்க்கு வந்தாச்சு. சினிமாவில் 2 பொருள் தேவைப்படுறது. 2 3 ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பர்ஃப்யூம். ஓகே, நான் பர்ஃப்யூமும் லிஸ் உட்காந்து எழுதிட்டுருக்க மாதிரி ஒரு கட்சீன் காமிக்கிறாங்க. கட்சீன் கூட கிடையாது, கட்சீன்லாம் கட் பண்ண முடியும், அதில் கட்டே பண்ண முடியாது பொழுது. ஓகே, நான் அதுக்குள்ளே இப்போ பர்ஃப்யூம் தூக்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காரில் தான் அந்த பர்ஃப்யூம் இருக்கிறது. ஓகே, இந்த பர்ஃப்யூம் தூக்கிக்கலாம். இது தூக்கிட்டு அதுக்கு அடுத்ததுலேயே ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். அந்த டூல் பாக்ஸ்லேருந்து பார்த்தா ஹேல் ரென்ச் இருக்குது. ஓகே, இந்த பர்ஃப்யூமை தூக்கி போய் இதை போட்டு வந்து அதுக்கப்புறம் ஹேல் ரென்ச் எடுத்துக்கலாம். ஓகே, ஹேல் ரென்ச்சை தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஐஸ்கிரீம் குச்சி மண்டை வேறு வரான். ஓகே, உனக்கு வெறிய ஆப்பா வைக்கிற இரு. ஓகே, இது வேறு எடுக்க முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, இது வேறு ஆல்ரெடி நானே கஷ்டமாக இருக்குது சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன். இவன் ஒருத்தன் என்னங்க அது எங்கே போச்சு, எங்கே விஞ்சி அந்த ஹேல் ரென்ச் வேறு எங்கே விஞ்சின்னு தெரில. இதில் ட்ரக்கில் இல்லைனா இது பர்ஃபெக்ட். ஓ இங்கேயே வீந்து கிடக்குது கைஸ். இப்போ மட்டும் அப்புறம் ஹேல் ரென்ச் காணும் தேடிட்டு இருப்போம் இன்னத்துக்கு. ஓகே, ஹெல்ப் அவுட் ஆஃப் தேர் இவன் சொல்லிகிட்டு இருக்கா போலக்கு. ஓகே, ஐஸ்கிரீம் குச்சி மண்டை வா கிளம்பலாம். இவன் போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஸ்டாலுக்கு போகிற வேலை இருக்குது. ஓகே, ஸ்டால் டேய், ஒழுங்கு போய் வண்டி ஓட்டுறா. உனக்கு வண்டி ஓட்டுறது வேலை தானே, போய் வண்டியை ஓட்ட. சும்மா என்ன சுற்றினுங்கிற. ஓகே கைஸ், இவன் வேன் டிரைவர் நிரூபிச்சிட்டான். நான் சொன்ன உடனே போய் வண்டியை திரும்பி ஓட்டுறான். இவனை வச்சுக்கிட்டு இவன் ஒரு வில்லன் சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. டாய், இவன் ஒரு வில்லன் இல்லை, நான் நீ ஏன்டா கோஸ்ட் மூலம் விளையாடுறேன். எவன்டா வாங்க, உன் வேலையை மட்டும் நீ பாருடோ. சரி போலாம் கைஸ். எஸ், அவன் ஒரு வில்லன் தான். ஆனால் இப்படி ஒரு வில்லன் ஈவில்டன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அப்படி இருப்பான். ஈவில்டன் எப்படி இருப்பா, சும்மா அந்த கட்டி எடுத்துட்டு சும்மா தபன்னு விடுவான். அவள் ப்ராக்டிஸ் முடியலன்னா ஒரு நியாயம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு போய்கிறது. ஆனால் இவந்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எந்த ஒரு கேமாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் மூலம் தான் விளையாடி பழகிடுச்சு. இது நம்ம செகண்ட் சேனலில் தான் போடுவோம். நம்ம செகண்ட் சேனலில் கிராணியும் வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு பிளான் வந்திருக்கு. அதனால் கிராணி வீடியோஸை நம்ம போடலாம். ஓகே, இந்த ராடு மண்டை எங்கேயும் போயிட்டுருக்கு. நம்ம இப்போது இந்த கதைக்கு வருவோம்.
ஓகே, நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் போய் அந்த கிராணி வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இங்கே ஆல் பிரான்ச்சு இல்லை, கட்டிங் பிளேயர் இருக்கும். பிளேயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளேயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, திஸ் ஒன் இஸ் யூஸிங் டு த கேண்டில். ஓகேங்களா, இதை கட் பண்ணுறதுக்கு இது கட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒரு கேண்டில் கிடைக்கும். இது எங்கே திரும்ப கட் பண்ணால் இந்த கேட்டில் ஒயர் இருக்கும், அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு கேட் ஓப்பன். ஓகே, அப்படியே இந்த இடத்துல ஒரு இருக்கும் கேண்டில். அந்த கேண்டிலை தூக்கிட்டு நம்ம ஒரு ட்ரக்குள்ளே போட்டுடலாம். இது காருன்னு சொல்கிறத விட ட்ரக்குன்னு சொல்கிறது தான் இதுக்கூட மரியாதை. இந்த இடத்துல இதுதான் தேரும், வேறு ஒன்றும் இது தேராது. இப்போ நம்ம சர்க்கஸ் போயிடலாம். சர்க்கஸ். ஓகே, ஏன் சர்க்கஸ்க்கு போயிருக்கீங்கன்னு. ஓகே, நான் சர்க்கஸ்லாம் போனது கிடையாது. அங்கே எல்லாம் குரங்கு இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி சுற்றி நிற்கும், அதனால் அதெல்லாம் டிக்கெட் இதெல்லாம் போக முடியாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல சூப்பரா நீ வண்டி ஓட்டுறதுக்கு பக்கவாக வச்சுக்கிறேன்னா லேக் ஆகுது இப்படி. சரி கைஸ், இப்போ ஓப்பன் பண்ணவுடனே நம்ம நேராக இப்போ நம்ம பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டஸ்ட்பின்லேயும் ஸ்பெஷல் பாக்ஸ் தேவைப்படுது. அந்த பர்ஃப்யூம் எத்தனை கொடுத்து நாம்பு வாங்கணும். இவங்க வேறு அடிக்கடி கச்சினப்படி காமெடி பண்ணுறாங்க. ஓகே, அப்போனா இதில் தான் ஸ்பெஷல் பாஸ் இருக்குது. ஸ்பெஷல் பாஸ் ஃபவுண்ட். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ரோலிங் ஆகுது இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் குதிக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்பெஷல் பாஸ் எடுத்துக்கிட்டு நான் இப்போ அந்த இடத்துக்கு போயிடுறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இவன் தான் அந்த சேர்லேயே நின்று துப்பி போட்டு நின்றுக்கிறான் பாருங்க. இவன் தங்கச்சி தான் நம்மளை காப்பாற்ற வந்துடும். ஏன்னா தொங்கச்சியை போய் காப்பாற்றுறான்னா நம்மளை காப்பாற்ற சொல்கிறாங்க. ஓகே, இதான் சீக்ரெட் இல்லையா. ஓகே, அந்த பொண்ணு இந்த பேசிகிட்டு இருந்துச்சு. இவன் வந்து அவங்ககிட்ட அரை மணி நேரமாக கதை அடிக்கிறான். போடுறான் கழுத்து அரைக்கிறதுக்கு பிளேடை போட்டுங்க உட்காந்துக்குவேன். நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு கட்சின் போட்டு காமிச்சானுங்க பார்த்தீங்களா, மேலேருந்து அந்த இது வழியாக குதிக்கணும்னு, அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேட் ஃபுட்டும் அதில் தொங்கின்னு போகிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. இதில் தான் இருக்கிறது. ஓகே, இந்த கேட் ஃபுட்டை தூக்கிப்போம். இந்த கேட் ஃபுட் முக்கியமான பொருள் தான் அந்த இடத்துல தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். ஓகே, அப்படியே இந்த இடத்துக்கு வந்து இந்த கேட் ஃபுட் தூக்கி இப்படி விசிறடிக்கணும். இந்த கேட் ஃபுட் ஓப்பனில் இருந்தால் குட்டி கதை தூக்கி போடும்போது ஓகே. இப்போ நம்ம கேட் ஃபுட் எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கேட் புட், அந்த புட்டு இடத்துக்கு நம்ம போனோம். இப்போது நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னா, அந்த ஆல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு வாட்டி வர மாதிரி இருக்குது, அதனால தான் ஆல் ட்ரிங்க்ஸ் இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முடியாது. இப்போ நம்ம கேட் ஃபுட் எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த ரூம் பக்கத்துலேயே இது இருக்கும். அது ஆங்கர், இது இந்த இடத்துல தான் இருக்கும் எப்போவுமே. இதை எடுத்துக்கிட்டு இந்த டெரஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த டெரஸ்ட்லேருந்து ஒரு கம்பி மேலே போகும். மேலே பார்த்தா மாதிரியே ஏறிட்டு இங்கே ஒரு கேபிள் இருக்கும். இந்த கேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழோட தொங்குற மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஓட்டையில் பண்ணணும். பண்ணிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. இந்த ஆங்கர் அப்படியே வச்சு உங்கள் கையில் இந்த ஆங்கர் வச்சு புஷ் பண்ணுவோம் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை கையில் கூட பண்ணலாமான்னு தெரில, நீங்கள் இதை வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஓகே, இருந்தாலும் இது அப்படியே கீழே போட்டு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் தான் இந்த கேட் வழியாக ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நிற்கும். ஒன்றுமே தெரியல, இப்போ தெரியுது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் வரும். ஓகே, இப்போ ஆல் ட்ரிங்க்ஸ் தேவைப்படுது. அந்த ஆல் ட்ரிங்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், எடுத்துகிட்டு வர முடியல. இது ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு விளையாடும் போது சுத்தமாக தெரியல. டோர் எப்போ ஓப்பன் பண்ணால் அப்போ தான் இந்த இடத்த நெட்டு கைட்டி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ஆல் ட்ரிங்க்ஸ் வந்து அங்கே இருக்குது, அது எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இந்த ஆல் ட்ரிங்க்ஸ் இங்கே தான் போட்டுருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே குதிக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சீக்ரெட் வழியாக இறங்கிடலாம். எந்த இடம்டா, எந்த இடம்னு தெரில, வரும்போது ஈஸியாக மாட்டான். அதுவும் இந்த இடம் தான். ஓகே, இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமா ப்ரோ, இந்த சைடு வந்துருக்குன்னா அந்த சைடு உள்ளே வந்து லாக் போட்டிருக்காங்க, அதனால தான் இப்படி சுற்றிக்கிட்டு வர மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த ஆல் ட்ரிங்க்ஸை வச்சு இந்த 4 ஸ்க்ரூவே அந்த கப் ஸ்க்ரூ இருக்கும்ல, அந்த கப் ஸ்க்ரூவை கட்டிடணும். ஓகேங்களா, கிட்ட போய் பண்ணுங்க உட்காந்து, அப்போ தான் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக பண்ணிங்கன்னா திறக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த 4 ஸ்க்ரூவில் இப்போ நம்ம 3 ஸ்க்ரூ கட்டியாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கட்டியாச்சு. ஓகே, இந்த சிலிண்டரை வந்து நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரி யூஸ் பண்ணணும். இது என்ன மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரி எங்கே இருக்குது, இது எங்கே கேள்விப்பட்ட பேரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவல் 2 கேள்விப்பட்டிருப்போம். அது இல்லாமல் ஐஸ்கிரீம் கேமில் சிமெண்ட்ரி வந்திருக்கு 2ல். ஓகே, இந்த இதில் வச்சுக்கலாம். இப்போது வச்சுக்கிறதுக்கு ஓகே, நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரிக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இது சிமெண்ட்ரி கிளிக் த. ஓகே, இப்போ சிமெண்ட்ரிக்கு போயிடுவோம் கைஸ். ஓகே, இப்போ நேராக சிமெண்ட்ரிக்கு போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைரெக்ட் நான் மறந்தே போயிட்டேன்.
மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த 3 சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஓகே, எடுத்தவொடனே இந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாமா அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் அந்த கேண்டை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, ராடியா, அந்த ராடு வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்போ கதறி அழுவ மாட்டான். ஜஸ்ட்டு கொஞ்சம் வழிபடுற மாதிரி பண்ணுவான். இதுவாக ஒழுங்காக பண்ணுறானே, இது கூட அவனை பண்ணக்கூடாது. ஏன்னா அவனே இது ஃப்ராடு தான். ஏன்னா எல்லா பசங்களையும் பிடிச்சி குடும்பமாக சிந்தனை பண்ணிக்கிறாங்க. ஈவன் அந்த போன பசங்களை பிடிச்சி இது பண்ண வச்சாலா, ஈவன் என்னென்னா ஐஸ்கிரீம் பண்ணி வச்சுங்கிறா. அவங்க அப்பா என்னன்னா சீக்ரெட் ஃபார்மில் கண்டுபிடிச்சிங்கிறாரு. குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் ஏமாத்தினுங்கிறீங்க. இவங்களுக்கு வழிபாடு வேறு. சரி ஓகே, மேட்ச் பாக்ஸ் எடுக்கலான்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணினே இருக்கிறேன். இவனும் போய் தொலைகிற மாதிரி தெரில, நானும் போகிற மாதிரி எனக்கும் தெரில. ஓகே, இவன் போயிட்டுருக்கான். அவங்க அப்பா பார்த்துட்டு, நீங்கள் ஈஸி மோடில் விளையாடும் போது நீங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க, அவங்கள போட்டு அடிச்சு போட்டுருவான். ஓகே, நீ ஒரு கேண்டில் இருக்குன்னு சொல்லி மேட்ச் பாக்ஸ் எடுக்கிறான் பேக்கெட்லேருந்து. அவனுக்கு ஏது மேட்ச் பாக்ஸு? சரி ஓகே, பீட்டி பிடிக்கிறவன் தான் மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கணும். இவன் வச்சுக்கிறான். சரி விடுங்க, அதே நம்மளுக்கு தூக்கின்னு வந்து இது வச்சுக்கலாம் வண்டியில். நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் கேட் ஃபுட் தேவைப்படுது நம்மளுக்கு. இப்போது என்னடாது கேட் ஃபுட்டை கேட்டால் இது வரீங்க. ஓகே, இதை கேட் ஃபுட் எடுத்துக்கலாம். ஓகே, இது இங்கே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பூனை இங்கேருந்து தம்னு குதிக்க போகிறேண்ணா, குதிச்சு. ஓகே, இதை பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த பூனையை. பூனை, ஒரு பூனையை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாகுது கேஸ். ஓகே, இதை எடுத்துக்கு உள்ளே போட்டுருவோம். ஓகே, இந்த பூனை இங்கே விட்டாச்சு. நம்ம இந்த கேஸ் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே வச்சிடலாம். ஓகே, இந்த டோருக்கு பின்னாடி ஒரு இடிஞ்ச செவர் இருக்கும். அந்த இடத்துல கேஸ் வச்சிடலாம். இந்த கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அந்த பூனையை எடுத்துகிட்டு போயிட்டு பொம்மை பூனையை மாற்ற போகிறோம். அதுக்கு எங்கடா அந்த பூனையை காணோம் அப்படின்னு பார்த்தா, அந்த பூனை என்கிட்ட ஓடிடுது. டேய், நான் ஓனரே கிடையாதுடா, ஓனர்கிட்ட ஓடுறேன்னா என்கிட்ட ஓடிடுறேன். ஓகே, இப்போ நம்ம சினிமாவுக்கு போயிடலாம். சினிமாவில் தான் இது பொம்மையாக மாற்றுற ஒரு மிஷின் இருக்குது. அது மிஷின் இல்லை, அவங்க ஒரு பொம்மை இருக்கும். அது இங்கே வச்சுட்டு அதை மாற்றி வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல ராடு எப்போவுமே சுற்றின்னு கிடப்பான். ஏய், சொன்ன மாதிரி கேட்டா, இது பார்க்க தான் கோஸ்ட் மூடு, ஆனால் கரெக்டாக நம்மளை பார்ப்பான். இந்த பாருங்களா, பார்க்கலாம் பாருங்களா, கரெக்டாக இப்போ அதான் கோஸ்ட் மூடு. ஓகே, அவன் போட்டோம், அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியும். சரி, அவன் போய் தொலைறான்னு பார்த்தா போய் தொலைறாம தெரியல. ஓகே, இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி பொம்மை அலாரம் கிளாக் இருக்கும். அனலாக் கலாக்கு. இதை தூக்கிட்டு நம்ம அப்படியே ஓட வேண்டியது தான். எங்கன்னா மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரியில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வேலையே இருக்குது. அந்த இடத்துல டோரை நம்ம சிமெண்ட் இடத்துக்கு போய்ட்டோம். அது மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சா தான் நான் இப்போ ஆளில் போட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ராடு வந்து குண்டாயிட்டான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. அழுவாதரா குட்டி பையன், அழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அது வந்து ராடோட அப்பா ஜான்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கூட கேண்டில்னு வச்சோல்ல, எல்லாம் சரியாயிடும், அழுவக்கூடாது, சேம் தான். நீ சின்ன பையன் தான், சிட்டிங் ஆஃப் சின்ன பையன் தான். ஹெல்ப் மீ த சம்திங் த ஃபர்கெட் த ரிமெம்பர். இவனை சொல்கிறேன், நான் மறந்து தெரியாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நான் வந்து 15th சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயை காட்டுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவன் குஷியாயிடும். என்ன ஆச்சு அந்த இது சீன் எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே, நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரி இடத்துக்கு வந்தாச்சு. இது சிமெண்ட்ரி தான், நம்ம மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரின்னு கொடுவோம். இந்த மர்மமான இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல இந்த அனலாக் கிளாக் எடுத்துக்கிட்டு நேராக இந்த இடத்துக்கு போயிடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ மேட்ச் பாக்ஸ் தேவைப்படுது. நம்ம மேட்ச் பாக்ஸ் எங்கேனா இருக்குன்னா அந்த வேன். ஓகே, இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த மேட்ச் பாக்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ராடு வந்து அந்த கேண்டில் ஏற்றும் போது எடுத்து வச்சு இந்த மேட்ச் பாக்ஸ் தான் இது. அது ஓகேங்களா. இதை எடுத்துகிட்டு போய் இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வெடிச்சிரும். அந்த இடத்துல ராடு இருக்காங்க, கொஞ்சம் கிட்டே இருந்தேன்னா செத்துட்ருக்கோம். அங்கே ராடு ரொம்ப நேரம் சாவாச்சுன்னா இன்னொரு டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னா, இப்போ நம்ம ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் பார்த்தீங்களா, மைக் வந்து ஒரு இதுக்கு ஆழம் கொடுத்தால, அது டோருக்கு இருக்கிற அந்த இது சொல்லுவாங்கள்ல, அது பேர் தெரில. அதுலேருந்து நம்ம கேட்ச்க்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ நெய்பர்ஹுட்டுக்கு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாம். நெய்பர்ஹுட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லிஸ்ட்டை காப்பாற்றிடலாம். ஓகே பாப்பா, நான் 1 2 3 சொல்லுவேன், அப்படியே குச்சிரு சரியா. 1 2 3 குச்சிரு. என்னம்மா குதிக்கு வேலை, உன்னை வேலை போட்டு போய் காப்பாற்றணுமா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து. ஓகே கைஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த மைக்கு கிட்ட நம்ம வந்து ஒரு பர்ஃப்யூம் கொடுத்துருந்தோம். அந்த பர்ஃப்யூம் தான்
லிஸ்ஸு பார்க்குறாங்க. டேய் சார்லி உன் தங்கச்சி போயிட்டுக்கிறாடா போய் காப்பாற்றுறா இவன் தான் அந்த சார்லி. டேய் அந்த வண்டியில் பிடிச்சிட்டு போடா சரி ஓடுறானா ஓடாமல் கம்மு நின்றுக்கிறான். சரி இந்த மைக்கு பையன் அந்த எதுக்குடா ஓடுறான்னு பார்த்தா இவன் வந்து அந்த பர்ஃப்யூமில் வந்து ஏதோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா நான் வந்து உன்னை பார்த்தோன்னே எனக்கு லவ் வந்துருச்சு, உனக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு போட்டு அதில் இருக்குது மைக் அப்படின்னு சொல்லி போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணி லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அது இல்லாமல் ஒரு ஆர்டர் ஐட்டம்ஸ் இதுதான் ஃபஸ்ட்லேயே எடுத்துருப்போம். டாட்டா பைக் சி டாட்டா.